அப்படின்னா வந்துட்டு வீட்டு பக்கத்துல வந்து ரொம்ப வேகமா போறாங்க வண்டியில. அது வந்து மண் ரோடு தான். குழந்தைங்க சரி சாயங்கால நேரத்துல அந்த மாதிரி விளையாடுவாங்கன்றதுக்காக என்ன பண்ணோம், நாங்க சொல்லி பார்த்தோம். அவங்க வந்து ஸ்லோவா போற மாதிரி தெரியல. ஆனா என்ன பண்ணோம், சின்னதா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டோம். குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக தான் நாங்க வந்து அதை போட்டோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து போடக்கூடாது, இந்த ரோடு ஃபுல்லா வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சண்டையில வந்து பேசுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 பேர் அடியாட்களை கூட்டிட்டு வந்துட்டு நீங்க போட்ட ஸ்பீட் பிரேக்கரை வந்து நாங்க எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. நாங்க சொன்ன குழந்தைங்க பாதுகாப்புக்காக தான் நாங்க இது போட்டிருக்கோம், நீங்க வந்து இதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதுக்கடுத்து என்ன பண்ணா, நாங்க போலீஸ்லயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி வெளியாட்கள்லாம் வந்து இங்க வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, திருப்பி செவ்வாய்க்கிழமை ஒரு 30 பேரோட வந்துட்டாங்க. 2-3 கடப்பாறை, மம்டி, அது இதுன்னு ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்து நாங்க அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ பெண்கள்லாம் வந்து தள்ளி விட்டு ரொம்ப இதுவா நடந்துக்கிட்டாங்க பெண்கள் கிட்ட. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நாங்க வந்து கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அவங்க வந்துட்டு ஆறுமுகம், பார்த்திபன், பிரதீப், இவங்கதான் வந்து அந்த ஏரியால தொடர்ச்சியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மனு கொடுக்கலான்றதுக்காக நாங்க வந்து